தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்பிக்கையின் மறைப்பொருளுடைய கடைசி நாள் இருக்கிற நம்ம எல்லாமே முடிச்சிருக்கிறோம். என்றாவது என்னைக்காவது நமக்கு இனி ஒரு டைம் இருந்தால் இது ஒரு நாள் ஒரு மணி நேரம் என்னைக்காவது ஒரு கிளாஸ் எடுக்க முடிஞ்சால் அன்றைக்கி எடுக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய இந்த திரு நிகழ்வுகளை மட்டும் பார்த்து போகிறதுனால லாஸ்ட் கிளாஸில் இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம். இன்றைக்கி நம்பிக்கையின் மறைப்பொருள். இன்று நம்ம திருவிருந்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நேற்று திருவிருந்து முடிஞ்சப்போ என்ன பண்ணணும்? பாட்டெல்லாம் பாடலாமா? பாட்டு பாடலாம். கோயில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பாட்டை பாடணும். எப்படிப்பட்ட பாட்டை பாடணும்? ஜனங்க நற்கனை ஆண்டவர் வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குற ஒரு பாட்டாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் மெடிடேட்டிவாக இருக்கணும். அங்கே ஒரு குத்து பாட்டோ கும்மாளமோ ஒரு மாதிரி ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டாக இருக்கக்கூடாது. உதவி செய்கிற பாட்டாக தான் இருக்கணும். அது இந்த பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாடல்களும். அது வருகை பாடலாக இருந்தாலும் எல்லாரும் பாடணும்னு அன்றைக்கே நம்ம சொன்னோம். தியான பாடல் இல்லைன்னு சொன்னேன் நான். பதிலுரை பாடல் பைபிள்தே வாசிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற அல்லேலூயா. அதுக்கு பிறகு இருக்கிறது காணிக்கை பாடல், எல்லாரும் பாடணும், எல்லாரும் பங்கெடுக்கணும். அதுக்கு பிறகு தூய ஆவியார், தூயவர் என்ற பாடல், எல்லாருமே பங்கெடுக்கணும். அதுக்கு பிறகு இருக்கிறது இந்த திருவிருந்து பாடல். எல்லாரும் பங்கெடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாரும் அதில் ஜெபிக்க பங்கெடுக்கணும். சில டைம் தெரியாத பாட்டு பாட வாய்ப்பு இருக்குது. ஒரு புது பாட்டு பாடலாமே ஃபாதர்லாம் கேட்குறவங்க இருக்கிறாங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஜெபிக்க தோன்ற பாட்டாக இருக்கணுமே ஒழிய இது ஷோ ஆஃப்காக நம்ம ஒரு 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 கன்சர்ட்டுக்காக நம்முடைய கச்சேரிக்காக பாடுற பாடல் அல்ல. திரு வழிபாட்டு முறையில் வர பாடல், உதவி செய்கிற பாடல். சில டைம் நினச்சோம், இங்கே ஏழாவது தியான மையத்தில் நாங்கள் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் மட்டுமே இருக்கும் பொழுது, எங்களுடைய அன்றாட திருப்பலியில் சில டைம் 5 பேர் இல்லை 50 பேர் இருக்கும் பொழுதெல்லாம் நற்கருணை விருந்தினுடைய பாடல் பாடப்படுவதே கிடையாது. அமைதியாக தான் இருப்போம். நற்கருணை வாங்குவாங்க, அமைதியாக போய் உட்காருங்க. பிகாஸ் இட் இஸ் அ டைம் ஆஃப் கிரேட் சைலன்ஸ். நற்கருணை ஆண்டவரை வாங்கிய பிறகு நற்கருணை ஆண்டவரிடம் பேசுகிற நேரம். அதனால் அப்படி உதவுற பாடலாக இருந்தால் பாடுங்க, இல்லைனா பாடலாலும் பரவாயில்ல. ஆனால் பெரிய ஒரு கூட்டம் இருக்கும்பொழுது பங்குலெல்லாம் கண்டிப்பாக பாட வேண்டியது வரலாம். அது மக்களுக்கு ஜெபிக்க உதவுற பாடலாக இருக்க வேண்டும். இனி இந்த பாடல் முடிந்த பிறகு 2வது பாடல் பாடுறீங்களா? பாடுங்க. ஆனால் ஜெபிக்க உதவுற பாடலாக இருக்கணும். நற்கருணை விருந்தினுடைய நேரம் முடிஞ்சுதான் அமைதியை கொடுங்க. அந்த நேரம் நவ நாட்களுக்கோ வேறு ஜபங்களுக்கோ யூபிலி ஆண்டு ஜபங்களுக்கோ பங்குனுடைய நவநாள் ஜபங்களுக்கோ நேரம் அல்ல. மற்ற எந்த ஜபத்திற்கான நேரம் அல்ல. ஆண்டவரோடு பேசுவதற்கான நேரம். அதனுடைய பேரே கிரேட் சைலன்ஸுங்க. கொஞ்சம் மக்கள் அமைதியாக விடுங்க, மக்கள் ஜெபிக்கட்டும். இன்றைக்கி நம்ம நிறைய சடங்கு முறையை திணித்து இந்த நற்கருடைய மதிப்பும் மரியாதையும் நம்ம கேட்டகிசம் கொடுக்காமல் போயிட்டோம். அதனால் பாடல் குழுவாக இருந்தால் இல்லை அப்படி ஒரு திருவழிபாட்டு முறையினுடைய குழுவாக இருந்தால் தயவு செய்து இந்த நேரத்திற்கு கொஞ்சம் அமைதியை கொடுங்க. சில சர்ச்சஸ்லலாம் அப்படி தாங்க பயங்கர அதுக்கு வெளியே சந்தை இருக்கும், ஆனால் உள்ளே அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த மக்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். சில சர்ச்சுக்கு வெளியே 10 ஏக்கர் இடம் இருக்கும், யாருமே இல்லை, ஆனால் சர்ச்சில் ஒரு அமைதியே இருக்காது. கச்சாமச்சான் சண்டை ஒரு மாதிரி சத்தமாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த மக்கள் ஜெபிக்காத மக்கள், இல்லை ஜெபிக்க தூண்டாத திருவழிபாட்டு முறையினுடைய ஆளுங்க சுற்றி இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிற நேரம் அமைதியாக விடுங்க. அது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான நேரம் கிடையாது, நன்றி சொல்வதற்கான நேரம் கிடையாது, பொன்னாடை போடுவதற்கான நேரங்கள் கிடையாது, மனிதர்களுக்கு அவர்களுடைய புகழை சொல்லி கைத்தட்ட வேண்டிய நேரம் கிடையாது, காணிக்கை கொடுக்க வேண்டிய நேரம் கிடையாது. தியானங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் சில இடங்களுக்கு போகும்போது ஃபாதர் சொல்லுவார், இப்போ ஃபாதர் தேங்க்ஸ் சொல்லிட்டா. நான் சொல்லுவேன், ஃபாதர் வேண்டாம் ஃபாதர், மனுஷனுக்கு தேங்க்ஸ் சொல்கிற நேரம் கிடையாதது, கடவுள்கிட்ட பேசுகிற நேரம். எல்லாம் பூசையெல்லாம் முடிஞ்சிட்டு தேங்க்ஸ் சொன்னால் போதும். பொன்னாடை போடுறோன்னா அதை வெளியே வந்துட்டு போட்டால் போதும். பலிப்பீடத்துக்கு வேண்டாம். அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிற நேரம் கிடையாது. இந்த திருமண அறிக்கையை வாசிக்கிற நேரம் கிடையாது. அது மக்களுக்கான உரிமையான நேரம், ஆண்டவரோடு பேச நேரம். இப்படி அந்த ஒரு சைலன்ஸை கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எந்த குழந்தையும் வழி தவறி போகாதுங்க. இன்றைக்கி வழி தவறி போகுதுன்னா சடங்கு முறையாகுது. கோயிலுக்கு வந்து பூசைக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாற காரணம் இது நம்ம சொல்லிக் கொடுக்காதனால தான். ஸோ அந்த சைலன்ஸில் இருப்போம். சைலன்ஸுக்கு பிறகு ஃபாதர் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிக்க விடுங்க. வேறு எந்த ஜெபமும் கிடையாது. திருநூலில் ரோமைன் நம்மளுடைய திருப்பலி நூலில் இல்லாத எந்த வார்த்தையும் அங்கே வரக்கூடாது. இது முடிஞ்ச பிறகு ஃபாதர் ஜெபிக்க வேண்டும். அந்த கடைசி ஜெபத்தை ஜெபிக்க நம்ம எழுந்திருப்போம். அப்போ ஃபாதர் சொல்லுவாங்க, மன்றாடுவோமாகன்னு ஆரம்பிப்பார். மன்றாடுவோம்னு சொல்லும்போது நன்றி கூறி மன்றாடுவோமாகன்னு சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது. ஏன்னா திருப்பலி முழுக்க நன்றி தான். அதனால் அந்த வார்த்தை நம்முடைய திருப்பலி புக்கில் கொடுத்துருக்கோம், மன்றாடுவோமாக, அவ்வளோதான். நன்றி கூறி மன்றாடுவோமாக வேண்டாம். ஏன்னா அது நன்றி சொல்கிற இடம் கிடையாது. மொத்தமாகவே நன்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு. யூக்கரிஸ்ட் அப்படின்றது நன்றி தான். மன்றாடுவோமாகன்னு சொல்லி ஃபாதர் ஒரு ஜெபத்தை ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடியும் பொழுது
நீங்கள் இறைவனுக்கு நன்றி. எது இந்த ப்ரேயருக்கு மட்டுமா? இல்லைங்க, மொத்தம் திருப்பலிக்கு. பாவியாக வந்த நான் மகனாக மகளாக இப்போ போகிறேன். நற்கருணைக்கு தகுதி இல்லாமல் வந்த நான் நற்கருணை வாங்கி ஆண்டவருடைய திருவுடலை வாங்கி திருவுடலாக போகிறேன். ஆண்டவரே இறைவா உமக்கு நன்றி. அப்போ ஃபாதர் சொல்வார், சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அது சொல்கிறதுனுடைய அர்த்தம், 1 மணி நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, டாட்டா பை பை, நாளைக்கு பார்க்கலாம். 9 o'clock வேலைக்கு வந்தீங்க, 5 மணிக்கு முடிஞ்சிச்சு, ஓகே, சைன் ஆஃப். அந்த சைனிங் ஆஃப் கிடையாது. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று அப்படின்னு அதனுடைய அர்த்தம். மாஸ் இஸ் எண்டட், மிஷன் இஸ் ஸ்டார்டட். நம்ம இந்த திருப்பலி அது நிறைவேறிற்று, முடிந்தது கிடையாது, நிறைவேறிற்று. அப்போ நிறைவேறும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மிஷனுக்கு உங்களை ஃபாதர் அனுப்பி விடுறார். அப்படி தானே இந்த வார்த்தை கிடக்கு. அந்த திருப்பலி முடியும் பொழுது குருவானவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக, எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆசீர்வதித்த பிறகு ஃபாதர் சொல்கின்றார், சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அப்படியா? இல்லை, சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இல்லைனா அதற்கு பதில் நீங்கள் சொல்கிறது, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க சென்று வாருங்கள். ஃபாதர் திரும்ப சொல்கிறார். 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். 4வது ஆப்ஷன், அமைதியுடன் சென்று வாருங்கள். இதில் 4ல் எந்த ஆப்ஷனாலும் ஃபாதர் யூஸ் பண்ணலாம். பதில், இறைவனுக்கு நன்றி. ஃபாதர் பலிப்பிடத்தை முத்தி செய்துவிட்டு கடந்து செல்வார். இதாங்க திருப்பலியினுடைய நிறைவு. அப்போ சில கோயில்களில் மக்கள் அடுத்த சண்டை போடுவாங்க, ஃபாதர் தீர்த்தம் தெளிக்கல, ஃபாதர் தீர்த்தம் தெளிக்க வேண்டிய நேரம் என்னென்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஈசோப்புள்ளினால் தான் தீர்த்தம் தெளிப்பாங்க. தீர்த்தம் தெளிப்பது தூய்மைப்படுத்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு அல்ல. அப்படின்னா இங்கே திவ்ய நற்கருணை வாங்கின நீங்கள் தூய்மையானவர்கள், இனி எங்கெங்கே உங்களை தீர்த்தம் தெளிக்கணும்? அது தவறான ஒரு செயல், தவறான ஒரு முறைப்பாடு. அதனால தான் இது தெரிஞ்ச ஃபாதர்ஸ் யாருமே தீர்த்தம் தெளிக்க மாட்டாங்க. தீர்த்தம் தெளிக்கிறது ஈசோப்புள்ளி நாள் பாடும்பொழுது. திருப்பலி முடியும் பொழுது தீர்த்தம் தெளிக்கக்கூடாது. நீங்கள் தூய்மையானவர்கள், தூய்மையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே போகும்பொழுது அங்கே தீர்த்தம் இருக்கும், தொட்டு சிலுவை போட்டு போங்க. உங்களுடைய திருமுழுக்கினுடைய நினைவு, நீங்கள் உள்ளே வரும் பொழுது சிலுவை போட்டு போகிறது. நன்றி சொல்லி திருப்பலி முடிந்த நிறைவு பெற்ற பிறகு கோ அவுட் ஃபார் அ மிஷன். உலகமெல்லாம் போய் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் உங்களை தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி உணவை தந்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு கிறிஸ்தவளாக வாழ திருப்பலியும் திவ்ய நற்கருணையும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.